ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எலுமிச்சை ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்மர் சீசன் வந்துருச்சு. இது ஊறுகாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம். இந்த சீசனில் மாங்காய், எலுமிச்சை, நெல்லிக்காயோட வரத்துலாம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் ஊறுகாய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா சம்மரில் பண்ணுறது பெஸ்ட்டு. எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் 1 கிலோ எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பழமாகவே பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. கடுகு, கட்டி பெருங்காயம், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், வெந்தயம், அப்புறம் ஜீனி. இதை தவிர ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க. பீங்கான் ஜாடி எடுத்திருக்கேன். கல் ஜாடியில் எப்பவும் பண்ணுவாங்க. ஒருவேளை இது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி ஜாடி எடுத்துக்கலாம். அதுவும் முடியலன்னா சில்வர் பாத்திரத்தில் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்துருக்கிறதுனால 4 பெரிய துண்டுகளாக ஒரு பழத்தை வெட்டி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ எலுமிச்சம்பழத்தையும் 4 துண்டுகளாக ஒவ்வொரு பழத்தையும் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து சாறு வரும். அந்த சாரும் இதிலே தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து கொட்டையை நீக்கலை. இப்போ அடுத்தபடியாக கொட்டையை அதிலேருந்து எடுத்துட்டு எல்லா காயையும் ஜாடியில் போட்டுற போகிறோம். இந்த சாறு இருக்குது இல்லையா, இதையும் அந்த ஜாடியிலே தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கொட்டையை தனியாக எடுத்தாச்சு. மீதி எல்லாத்தையும் ஜாடியில் சேர்த்தாச்சு. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அடுத்ததாக ஆட் பண்ண போகிறோம். முதல்ல 150 உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ரெண்டு டீஸ்பூன் ஜீனி, 8லிருந்து 10 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் புளிக்கும். அதனால நிறைய காரம் சேர்த்துக்கணும். அதனால 8லிருந்து 10 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடையோ இல்லை கம்மியாவோ போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தபடியாக கடுகை இதில் பொரித்து சேர்க்க போகிறோம். ஒரு வாணலியில் 100 எண்ணெய் வச்சுக்கலாம். அதில் கடுகை பொரிய போடலாம். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் எடுத்து இதில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக அதே எண்ணெயில் கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதும் இதையும் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். அந்த பொரிச்சு வச்ச பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பவுடர் ஆக்கிக்கலாம். நல்லா கொரன்னு பவுடர் ஆக்கிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு இதை அந்த ஜாடியில் சேர்த்துடலாம். ஜாடியில் சேர்த்தாச்சு. இப்போ அங்கே இளம் சூடில் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விடணும். ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. கீழேருந்து மேலே படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதாவது எலுமிச்சம்பழத்தில் நல்லா அந்த மசாலாலாம் சேரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம கிளறி விட்டதில் மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படி மூடிடலாம். நான் இதை ஒரு நாள் சாயந்தரம் செஞ்சேன். அதனால அடுத்த நாள் காலம்பரை போய் வெயிலில் வைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு காலையில் தான் செய்கிறீங்கன்னா அப்போவே என்ன செஞ்சிடலான்னா வெயிலில் வச்சிடலாம். இது மாதிரி ஒரு துணி எடுத்து அதை அந்த பானையோட வாய் பகுதியில் போட்டு மூடி அது ஒரு கயிறோ இல்லைன்னா அந்த துணியை வச்சேவோ கட்டி வச்சிருங்க. தினமும் காலையில் வச்சு சாயந்தரம் எடுத்துருங்க. இப்படி ஒரு 10 நாள் செய்யுங்க. செஞ்சிங்கனாலே ஊறுகாய் நல்லா ஊறி தயாராகிடும். 10 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 10வது நாள் காலையில் வாங்க ஊறுகாய் எப்படி ஊறி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஊறுகாய் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதோடு இல்லாமல் வாசனையும் நல்லா இருக்குது. இப்போது சாயந்தரம் இதில் அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று வினிகரோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ வந்து சேர்க்கணும். இன்றைக்கி வந்து நான் வினிகர் ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சில்லி வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கடைகளில் கிடைக்கும். இதை வந்து ஏன் கல் ஜாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து அடிக்கடி கிளறி விடணும். கல் ஜாடியில் வச்சிங்கனாலுமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து கிளறி விட்டால் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வினிகர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஊறுகாய் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. வினிகரும் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி அதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா செட் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அப்போவும் வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஊறுகாய் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உங்கள் வீட்டில். இந்த சீசனில் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா, பை பாய் அண்ட் டேக் கேர்.